இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேத வசனத்தை தியானிப்பதில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களையும் அவருடைய சிலுவையையும் குறித்து தியானிக்கும்படியாக நாம் இந்த தவச நாட்களை அனுசரித்து வருகிறோம். இந்த நாளிலும் சிலுவை நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே தியானிக்கலாம் என்று கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் பவுல் அப்போஸ்தலர் அவருடைய நிருபங்களில் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவர் மரித்து அந்த உயிர்த்து நமக்கு பெற்று தந்த அநேக ஆசீர்வாதங்களை அவர் எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அதான் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அந்த சிலுவை வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காக நான் அதை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. அந்த சிலுவை என்பது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் அந்த சிலுவை மரணத்தை ஏன் தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அந்த சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான ஒரு மரணம். அந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு சாபத்தின் சின்னம். இப்போ நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வேண்டும் என்றால், மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமக்க வேண்டும், சாபமாக வேண்டும். அதனால தான் அந்த சிலுவையை பிதாவாகிய தேவன் தெரிந்தெடுத்தார். இன்னும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அதனால் அவர் மரத்திலே, அந்த சிலுவை மரத்திலே தொங்கி தன்னுடைய இரத்தம் முழுவதும் சிந்தி அவர் மரிக்க வேண்டும். அந்த அவமான சின்னமான அந்த கொடூரமான பாடுகள், நாம் பாடுபடக்கூடாது, நம்முடைய துக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் அநேக பாடுகளையும் ஆத்தும வருத்தங்களையும் அடைந்து மரிக்க வேண்டும் என்கிறதுனால அந்த சிலுவை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரிச்சதுனால நாம் அந்த சிலுவையை மேன்மையாக கருதுகிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, அந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில மரித்து அவர் ரத்தம் சிந்தினதுனால நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை அவர் பெற்று தந்திருக்கிறார். அவர் தியாகத்தினால் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுதுதான் நான் அதை சுதந்திரமாக்கி கொள்ள முடியும். இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்ததுனால மற்ற ஆசீர்வாதங்களை, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். அவருடைய ஒரே குமாரனே நமக்கு தந்துட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆத்தும ரட்சிப்பு ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தருவார் என்பது நிச்சயம். இந்த சிலுவை வீணாய் போய் விடக்கூடாது என்று இந்த சுவிசேஷத்தை அவர் பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கித்தார். இன்றைக்கும் இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற நாம், அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் தியாகமாய் பலியாகி எவற்றையெல்லாம் நமக்கு கொடுத்தார், இவற்றையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியும், அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்தால்தான், அதை தியானித்தால்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அன்று அவரை சிலுவையில், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை அறியவில்லை, அவர் இரட்சகர் என்பதை அறியவில்லை. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு ஒரு 7 இடங்களுக்கு அவர் கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ணாவிடம் கொண்டு போகப்பட்டார், அவரும் அவரை அறியவில்லை. பிரதான ஆசாரியனா இருந்தார், இவர்தான் இரட்சகர், இவர்தான் மனுஷகுமாரன், இவரே பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்தவர் என்பதை அவர்கள் அறியவில்லை.
எவ்வளவோ தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னப்பட்ட பொழுதும் அவர்கள் அறியவில்லை. அவர்களுக்கு அந்த சிலுவை வீணாய் போனது. இரண்டாவதாக காய்பாவின் இடத்துல கொண்டு போனார்கள், அவனும் அவரை அறியவில்லை. அந்த காய்பாய் சொல்லுகிறான், மனுஷருக்காக ஒருவன் மரிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் உலகத்தின் உள்ள மனுஷர்களுக்காக மரிக்க போகிற ஆட்டுக்குட்டி இவர்தான் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். அவன் அறிந்திருந்தானால் அப்பொழுதே அவரிடத்திலே இரட்சிப்பை பெற்றிருப்பான். அதே போல பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகப்பட்டார். பிலாத்து எத்தனை முறை அவரிடத்திலே விசாரித்த பொழுதும் அவரிடத்தில் கேட்கிறார், நீ கிறிஸ்துதானா, நீ தேவனுடைய குமாரனா என்று. ஆம், நீர் சொல்லுகிறபடிதான் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர் கிறிஸ்து என்றும் அவர் நமக்காக மரிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதே அவன் அறியாமல் போனான். அதே போல ஏரோதினிடத்துல கொண்டு போகிறார்கள். அந்த ஏரோதும் அவரை பார்க்க ஆசையா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்திலே அநேக கேள்விகளை கேட்டு அவரை பரியாசம் பண்ணி மிடுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அனுப்பினானே ஒழிய அவர் இரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அந்த ஆலோசனை சங்கத்தில் கூட்டிட்டு போனாங்க இயேசு கிறிஸ்துவ. அங்கேயும் ஒரு 70 பேர் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்ததாக நாம் ஆராய்ச்சியில நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருவரும் இந்த சிலுவையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இவர்கள் எல்லாருக்கும் அந்த சிலுவை வீணாய் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து அதனாலதான் அந்த முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஏன்னா நான் எவ்வளவு பாடுபட்டு இரத்தம் சிந்தி இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னைத்தானே நான் ஒப்பு கொடுத்தேன். இவர்களுக்கெல்லாம் என்னுடைய சிலுவை பாடு வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் முதல் வார்த்தையாக சொல்லுகிறார், இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. அவரை சுற்றி இருந்த போர் சேவகர்கள், ரோம போர் சேவகர்கள், ஒரு 700 போர் சேவகர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் கூட அவருடைய இரட்சிப்பை அறிந்து கொண்டவில்லை. ஆனால் அவரோடு அறையப்பட்ட கள்ளன் அவரை அறிந்து கொண்டான். முதலாவது அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்த அவர் நமக்கு பெற்றுத்தந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரே மனிதன் அந்த அவருடைய வலது பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளன். அது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. அவன் இயேசுவை அறியாத, இயேசுவினுடைய அற்புதங்களை அதிசயங்களை அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறியாது இருந்த பொழுதும் சிலுவையில் அவனுக்கு உணர்த்தப்பட்டது, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் பரலோக ராஜ்யத்திற்கு ராஜா என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறான், நீ ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று. பிரியமானவர்களே, அந்த அவரை சுற்றி இருந்த எல்லாருக்கும் அந்த சிலுவை வீணாய் போயிற்று. ஆனால் அந்த சிலுவையின் மேன்மையை, அந்த சிலுவையிலே அவர் பெற்று தந்த அந்த இரட்சிப்பை அந்த கள்ளன் சுதந்தரித்து கொண்டான். அதே போல அவர் மரிக்கும் பொழுது சிலுவை அண்டையிலே நின்ற அந்த ஒரு ரோம போர் சேவகனும் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், அவர் சிலுவையில் பேசினதையும் நடந்து கொண்டதையும் அந்த இயற்கையிலே நடந்த சூழ்நிலைகளையும் பார்த்து அவன் இவர்தான் மெய்யான கிறிஸ்து என்பதை அவன் அறிந்து அவன் மனம் மாறி கர்த்தரை ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவை வீணாய் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த இவைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டமான இந்த சிலுவை வீணாகாதபடிக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்தே மாத்திரமே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று இதை சொல்லியிருக்கிறார். பேதுரு அவர் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பேதுரு அவர்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு பலனடைந்து அவர் மற்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார். நீங்கள் இந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, அவரும் கண்டு கொண்டான். அவருடைய பிரசங்கத்தினாலே அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையிலே அவர் நமக்கு பெற்று தந்த ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பாடு மரணங்களை தியானிக்கவும் நீர் சிலுவையிலே எங்களுக்கு பெற்று தந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்து அதை அறிந்து எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் வாயினால் அறிக்கையிட்டு எங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சுதந்திரமாய் மாறுமே தகப்பனே. அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன். கேட்கிற வார்த்தைகள், வாசிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்திலே இருந்து ஆண்டவரே எங்களை உணர்த்தி பலப்படுத்தி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை வீணாய் போய் விடாதபடிக்கு நீர் நினைத்த காரியம் எங்களில் வாய்க்கும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.